தமிழ்நாடு வாழும் சொந்தங்களே, வெளிநாடு வாழும் சொந்தங்களே, உங்களுக்கு இப்போ இந்த நெல் கதிர் வர முன்னே இருக்கிறத காட்ட போகிறேன். இதான் கதிர் வர முன்னே இருக்கிற நெல் எப்படி இருக்குது பாருங்கள். உள்ள கதிர் வந்த பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். இது பொன்னி நெல். இந்த நெல் தான் இந்த நெல் இது 58 நெல். அது தான் குதிரைவால் சம்பாவை வெளியேற்றுச்சு. இந்த பொன்னி நெல்லின் அழகை பாருங்கள். கதிர் இருக்குது. இதுக்கு அந்த கவிஞரே ஒரு பாட்டு பாடிக்கிறார் பாருங்கள். சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கறி இருந்து ஈன்று மேலலார் செல்வம் போல் தலை நிறுவி சேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. அதாவது இது கஷ்டப்பட்டு அந்த சேர்த்த தன்னுடைய சூழ்னா தெரியும் உங்களுக்கு. கரு ஈனுதலும் தெரியும். ஈன்ற இந்த கரு ஈன்று இந்த நெல் முற்றி நமக்கு எவ்வளோ நன்மை செய்யுதோ, அதுபோல் செல்வம் பெற்றவர்கள் கல்வி கற்றவரோ மற்றவரோ கேட்டால் நல்ல குணத்தில் உள்ள சான்றவர்கள் தன்னுடன் உள்ள செல்வத்தை கொடுப்பார்கள் என்பதுதான் கருத்து. இது பொன்னி நெல்லுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பிடிச்சி செல்வம் தான் பெற்ற பயன். அது செல்வம் வந்தால் நம்ம எல்லாருக்கும் கொடுத்து உதவணும், மற்றவங்களுக்கு உதவி செய்து வாழணும். இது பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, வணக்கம் சொல்லுங்கள். காணொலியை பார்த்தா கமெண்டில் ஏதாவது சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.